வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. மகரிஷி அவர்கள் அன்பர்களின் கேள்விகளுக்கு அளித்த பதில்களை ஒவ்வொரு பதிலாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனை மேலும் நம்முடைய சிந்தனையை உயர்த்தி அந்த பதில்களை நமக்குள்ளே ஆழமாக பதித்து வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய கேள்வி பதில். அன்பர் ஒருவர் கேட்கிறார் மகரிஷி கிட்ட, ஐயா, மரணத் தருவாயில் எண்ணம் எப்படி இருக்கும்? ஒருவர் இறந்து போகும்போது அவருடைய எண்ணமானது எந்த நிலையில இருக்கும்? இந்த கேள்விக்கு மகரிஷி அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா எளிமையா பதில் சொல்றாங்க. ஒரு மனிதன் உயிர் விடும் பொழுது, உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அறிவாட்சி தரம், அவருடைய குணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க. ஒரு அன்பர் நல்ல ஆன்மீக பயிற்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர், சிந்தனையை ஒவ்வொரு நாளும் தத்துவங்களை உணர்ந்து நான் யார் என்ற கேள்விக்கான விடையை தேடி அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் வைக்கலாம். அப்போ அவருக்கு அந்த உடல் விட்டு உயிர் பிரியும் பொழுது, மரணம் வரும் பொழுது அவருடைய சிந்தனை எப்படி இருக்குமா? தெய்வீக எண்ணங்களாக தான் தோன்றும். மாறான விஷயங்களையும் மகரிஷி உதாரணமா சொல்றாங்க. இந்த லௌகீக இன்பங்கள்ல சிற்றின்ப பிரியர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில அதே போல வாழ்ந்துதானே இருப்பாங்க. அப்போ அந்த பதிவுகளை தான் ஆழமாக அவங்க தன்னுடைய கருமையத்துல பதித்து வச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், எது பதிந்ததோ அதுதான் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுதானே மனிதனுடைய மனதின் வேலை. புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை கருமையம் ஈர்த்து பிடித்து பதித்து வைக்கிறது. அதே மன அலைச்சூழல் வரும்போது மீண்டும் மூளை வழியாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில வாழும் காலத்துல என்ன மாதிரி எண்ணங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய இறக்கும் தருவாயில் வரக்கூடிய எண்ணம் இருக்கும். இப்போ வள்ளுவர் சொன்னார் இல்லையா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அவங்க மரணமுற்றா அந்த வார்த்தையை எப்படி நாம சாதாரணமாக குறிப்பிடுறோம் பாருங்க. இறை நிலை அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், இறைவனோடு இணைந்தார், காலமாகினார். அப்ப இது எல்லாவற்றுக்கும் பொருள் என்ன? எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அந்த இறுதி நிலையை எப்படி குறிப்பிடுறாங்க? இறைநிலையோடு இணைதல், இறைவனோடு இணைதல், அந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருளோடு இணைந்து விட்டார், அப்படித்தானே சொல்றோம். ஆனா இது வெறும் வார்த்தையாகத்தானே இருக்குது. எப்போ அது உண்மையாக மாறும்? அதுக்கு தான் மகரிஷியினுடைய பயிற்சிகள் நமக்கு உதவுகிறது. அப்போ அந்த இறைநிலையை உணர வேண்டும், அந்த இறைநிலையோடு ஒன்று கலக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் யார் ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அவங்க அதற்கான தேடல்ல தன்னோட வாழ்க்கையை தொடங்குவாங்க இல்லையா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் யார், தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா அதற்கான விடை யாருக்கு கிடைக்குது? அந்த தேடல்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதற்கென ஒரு குருவை இணைத்து கொண்டு குருவோடு இணைந்து வாழக்கூடியவர்கள். மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, மனிதர்களுக்கான வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தன்னை அறியணும், தான் எங்க இருந்து வந்தோமோ அந்த கடவுளை அறியணும். அதற்கு என்ன வழின்னு சொல்றாங்க? உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு வழி சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் ஷார்ட்கட் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. பைபாஸில் போயிடணும், சீக்கிரமாக எந்த இடத்தை அடையணுமோ அந்த இடத்தை அடைஞ்சிடணும். அதற்காக வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க,
அந்த குறுக்கு வழி என்ன? உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால். முதல் வழி என்ன? ஒரு குருவை அடையணும். அந்த குரு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு. இத்தனை குவாலிட்டிஸும் அந்த குருவுக்கு இருக்கணும். தான் யார் என்பதை தெரிந்திருக்கணும். அந்த நிலையிலேயே எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். எந்த மனிதர்களையும் வேறுபாடு பார்க்காம எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பும் கருணையும் உடையவராக இருக்கணும். தனி கருணை வடிவான குருவடைந்தால் அவர் என்ன பண்ணுவாருங்கிறாங்க? அவர் உணர்த்துவார். தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்றாங்க? அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிகருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த, பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க, உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். ஒரே பதில் இரண்டு கேள்விக்கும். அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கரு, அந்த நம்முடைய மூலமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கே அந்த உயிர், அதனுடைய அந்த உயிர் துகள், அந்த துகள் அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது. அம்மா அப்பா கிட்ட இருந்து தானே நம்ம உருவெடுத்து வந்தோம். அந்த உயிர் எந்த பதிவுகளை வைத்து கொண்டு இருக்கோ அதை கொண்டு நாம உடல் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த கருவை எங்க கொண்டு வந்து வைக்கணும்? உந்தன் புருவத்திடை நிலைக்க. குருவானவர் தொட்டு உணர்த்துகிறார். அந்த புருவத்திடை வைத்த பிறகு நாம என்ன செய்யணும்? பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க. அந்த இடத்துல நிலைத்து நின்று எப்போதும் மன அலைச்சூழலை குறைத்து சிந்தனையை உயர்ந்த நிலையில் வைத்துக்கொள்ள என்ன நடக்கும்? கடைசி வரிய சொன்னாங்க, பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். நாம பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பேதங்களை எல்லாம் கழித்து மூலப்பொருளோடு ஒன்று சேரக்கூடிய அந்த தவம் நம்ம என்ன உணர்த்தும்? நமக்குள்ளேயே கடவுள் தன்மையை உணர்த்தும். அப்ப நான் யார் என்ற கேள்விக்கும் கடவுள் யார் என்ற கேள்விக்கும் ஒரே விடையாக தன்னை அறிந்தால் அந்த விடை தெரியும். அப்ப இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அப்ப இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு குருவை அடைஞ்சு அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? எப்போதுமே அவங்க வாழ்க்கை நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பாங்க. அதுதானே முழுமை பேறு வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தெய்வீக எண்ணமாகத்தான் இருக்கும். அவங்க யாருக்கும் துன்பம் தர மாட்டாங்க. துன்பப்படுவோருக்கு தன்னால் என்ற உதவியை செய்து இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு எப்போதுமே எண்ணம் தூய்மையானதாக இருக்கும். அப்ப அந்த எண்ணம் தான் அவர்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் போது இருக்கும். அப்போ அவங்க அந்த இறைநிலை அடைவதற்கான தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய தொடங்குறாங்க. அப்ப எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் செயலுக்கு வந்து நிறைவேறினாதான் அந்த ஆத்மா இறைவனோடு இணையும். அப்ப அதற்கு நல்ல செயல்களை செய்து நல்ல பதிவுகளை வைத்திருக்கும் போது அதே ஒத்த பதிவுடையவர்களோடு இணைந்து அது சீக்கிரமா தூய்மையை அடைஞ்சிடும். மாறாக இந்த நல்ல தன்மைகளை உடையவர்களாக இல்லாமல் தவறான முறையில பிறருக்கு துன்பம் கொடுத்து தானும் துன்பத்தை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இறுதியில் கூட என்னவா இருக்குங்க? கீழான எண்ணமே தோன்றும். அப்ப அவரோட ஆன்மா என்ன செய்யும்? அதே தன்மை உடைய ஒருவரோடு இணைந்து கொண்டு அவருடைய எண்ணத்தையும் ஆசையையும் அவர் மூலம் பூர்த்தி செய்யும். இப்ப இது என்ன ஆயிடுச்சுங்க? சங்கிலி தொடர் போல அந்த மாறான எண்ண பதிவுகள் மீண்டும் 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 அந்த காந்த களத்துல பதிந்து பதிந்து இன்னொருத்தர் மூலமா செயலாகிக் கொண்டே இருக்கு. அப்ப இங்கதான் மகரிஷி ஒரு அருமையான பயிற்சி கொடுத்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்குள்ளே இருக்கு, அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் அடைந்து விட்டால் எல்லாருக்குமே அந்த தருவாயில் கூட மரண தருவாயில் கூட எண்ணம் எப்படி இருக்கும்? உயர்ந்த நிலையில் இருக்கும். அப்ப ஆன்மாவானது விரைவாக நல்ல தன்மைகளை கொண்டு மாறான பதிவுகளை கழித்து கருமையும் தூய்மை அடைய தொடங்கும்.
அப்ப அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம துரியாதீத தவம் செய்யும் போது என்ன செய்யறோம்? இந்த ஆன்மாவினுடைய களங்கங்களோடு தான் இந்த ஆன்மா பயணிக்கிறது. அதை அந்த எல்லையற்ற இறைநிலையில போய் கரைந்து உறைந்து நிற்கும் போது இந்த களங்கங்கள் நீக்கப்பட்டு அந்த ஆன்மா புனிதம் அடைகிறது. எப்படி ஒரு கலங்கப்பட்ட சின்ன கிண்ணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு பெரிய சுத்தமான கடல்ல ஊத்திட்டா அது எப்படி திரும்பி எடுக்கும்போது அதே அளவு களங்கம் இருக்காது இல்லையா? அது ஏன்னா அந்த வற்றா இருப்பு அது எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, சுத்த சைதன்யம்னு சொல்லுவாங்க இல்லையா பக்தி மார்க்கத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளோடு ஒவ்வொரு நாளும் நாம் இணைய 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 இந்த ஆத்மா தூய்மை பெறும், அந்த பதிவுகள் அடியோடு அழிக்கப்படும். அப்போ புனிதமுடைய ஒரு பிறவியாக மாறும் பொழுது இறக்கும் தருவாயிலும் பகவத்கீதையில சொன்னது மாதிரி எவன் ஒருவன் என்னை நினைத்து கொண்டே உயிரை விடுகிறானோ அவன் என்னோடு இணைந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்கல்ல. அதற்கான வழிமுறை தான் மகரிஷி கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். இந்த கேள்விக்கான பதிலின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை மகரிஷி நமக்கு சூட்சுமமாக உணர்த்துறாங்க. மீண்டும் ஒரு கேள்வியோடு சந்திக்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.